திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான பஞ்சக்கரை யாத்ரிகர் நிவாசில் தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் படைக்க கேட்கலாம். தீபன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான கொள்ளிடம் ஆற்றுகளில் இருக்கக்கூடிய பஞ்சக்கரை பகுதியில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் யாத்ரி நிவாஸ் என்ற ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் ரெங்கநாதர் கோவிலுக்கு சாமி தரிசனம் வருபவர்களுக்கு தங்கி அடுத்த நாள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தினால் கடந்த 2021ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் ரூபாய் 47 கோடி மதிப்பீட்டில் இந்த விடுதி கட்டிடம் கட்டப்பட்டது. இதில் ஆண்டுதோறும் இந்த ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் அந்த கட்டிடத்தில் தங்கிதான் சாமி தரிசனம் செய்து வருவார்கள். குறிப்பாக வெளியூரிலிருந்து வருவர்கள், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருவர்கள் அதிக அளவில் அந்த யாத்ரி நிவாஸ் விடுதி கட்டிடத்தை பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறூர் சேர்ந்த சுவாமிநாதன் வயது 67, அவருடைய மனைவி செண்பகவல்லி வயது 65 மற்றும் அவருடைய 2 மகள்கள் பவானி வயது 47, ஜீவா வயது 32 ஆகியோர் 4 பேரும் கடந்த 10ஆம் தேதி அந்த யாத்ரி நிவாஸ் விடுதிக்கு வந்து தங்கியுள்ளார்கள். சரியாக 710 என்ற அறையை முன்பதிவு மூலம் அந்த அறையை புக் செய்து அந்த தங்கியிருந்து சாமி தரிசனம் செய்து வந்திருக்கிறார்கள். நிலையில் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து மேலும் எங்களுக்கு இந்த விடுதியில் அறை வேண்டும் என்று அந்த யாத்திரை நிவாசுடைய விடுதி காப்பாளரிடம் தெரிவித்த அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு அந்த 19ஆம் தேதி வரைக்கும் அந்த விடுதியை வந்து கொடுத்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த கடந்த 19ஆம் தேதி நேற்று வரை அவர்கள் அந்த விடுதியை காலி செய்யாததால் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து அந்த யாத்திரை நிவாசில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அந்த அறைக்கு சென்ற போது துர்நாற்றம் வீசியுள்ளது. இது குறித்து உடனடியாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக அந்த யாத்திரை நிவாஸ் விடுதிக்கு நேரில் சென்று தற்போது ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். காவல்துறை முதல் கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் குறித்து அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த விசாரணை செய்ததில் அதாவது சாமிநாதன் மற்றும் செண்பகவல்லி இவருடைய 2 மகள்கள் பவானி, ஜீவா ஆகிய இருவருக்கும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்பதும், அதே போன்று பவானி அவருடைய மூத்த மகள் பவானி என்பவருக்கு திருமணம் ஆகி சில நாட்களிலேயே விவாகரத்து நடந்துள்ளது. இந்த நிலையில் தங்களுடைய வயது மூப்பின் காரணமாக 2 பெண் குழந்தைகளை எவ்வாறு நாம் பார்த்துக் கொள்ள முடியும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வந்ததாக, அதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்ததால் அவர்கள் இங்க வந்து சாப்பாட்டில் விஷம் கலந்து அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு இறந்துள்ளார்கள் என முதல்கட்ட தகவல் வந்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இறப்பு குறித்து அவருடைய சொந்த ஊர் திருவாரூரை சேர்ந்த அவருடைய உறவினர்களிடம் காவல்துறையினர் தொலைபேசி மூலியமாக தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இவர்கள் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி சில நாட்களிலேயே அவர்கள் விவாகரத்து ஆனது ஒரு முக்கிய காரணமா, அல்லது வயது மூப்பின் காரணமாக 2 பெண் குழந்தை அவர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்துவது யாருமே இல்லை என்பது மன உளைச்சல் இருந்தார்களா, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த யாத்ரி நிவாஸ் வளாகம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை பதிவு செய்த காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் அவர்கள் எப்போது வெளியே சென்றார்கள், எப்போது உள்ளே வந்தார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை வந்து செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக இவர்கள் இறந்து 4 நாட்களுக்கு மேலாக ஆகிறது. அதனால்தான் துர்நாற்றம் இந்த அளவிற்கு அதிகமாக வீசியுள்ளது என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் நாளையிலிருந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் தற்போது அந்த கோயில் சொந்தமான இருக்கக்கூடிய யாத்திரை நிவாசில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷம் அருந்தி இறந்த தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 வாகை கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call